இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உதடு வெடிப்பு சரியாகிறதுக்கும் உதடு நல்லா சிவப்பா மாறதுக்குமான ஒரு இயற்கையான முறையில் ஒரு லிப் பாம் ஒன்று செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி உதடு வெடிப்பு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உதடு வெடிப்பு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு நீர் சத்து இருக்கணும். அப்படி நீர் சத்து இல்லாம போகும்போது தான் அது குறையும் போது தான் இந்த வெடிப்பு வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஒரு சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக் பயன்படுத்துவாங்க. அதில் உள்ள வந்து பாதரசம்னு சொல்லக்கூடிய ரசாயனம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதட்டின் மீது படும்போது உதட்டில் வெடிப்பு வர்றதுக்கும் புண் வருவதற்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. உதடு வெடிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு நீர்ச்சத்து இருக்கணும். அந்த நீர்ச்சத்து குறையும் போது தான் வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் பயன்படுத்துவாங்க. அந்த லிப்ஸ்டிக்ல வந்து பாதரசம் வந்து கலந்துருக்கும். அந்த பாதரசத்தோட ரசாயனம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதட்டு மேலே படும்போது உதடு வெடிப்பாகிறதுக்கும் புண்ணாகிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் காரணம் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது உதட கடிப்பாங்க. அதனால கூட உதடு வந்து வறட்சியாகி உதடு வெடிப்பு வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி உதட்டை கடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் உதட்டில் எரிச்சல் மற்றும் வலி வந்து அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உதட்டு மேலே உள்ள தோலை கையால் உரிப்பாங்க. அந்த மாதிரி செய்யும் போதும் உதட்டு மேலே தோல் பாதிப்படையும். அப்படி பாதிப்படைகிறதுனால புண்ணாகும், சீல்வடியும், எரிச்சல் இருக்கும். இந்த உதடு வெடிப்பை சரி பண்ணி உதட்டை சிவப்பா மாத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நல்லா அரைச்சி ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 50 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசும் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 பொருளையும் வச்சு எப்படி ஒரு லிப் பாம் ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் வெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 50 ml தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகட்டும். எண்ணெயும் வெண்ணெயும் லேசான சூடில் இருக்கும் போதே நம்ம இந்த சாறை சேர்த்துக்கணும். இப்போ நான் பீட்ரூட் சாறை இது சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி சாறும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம காய்ச்சணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா காயணும். அப்போ தான் நம்ம வெளியே வச்சுருந்தாலும் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சலசலப்பு அடங்கிருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கியாச்சு. ஏன்னா அந்த சாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காய்ச்சும் போதே மேலே வந்து திரியாக திரண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தடவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளையும் உதட்ட முதல்ல சுத்தமாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிடணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உதட்டு மேலே இதை தடவிட்டு வரும்போது வெடிப்பு சரியாகும். உதட்டில் வந்து வெடிப்பு ஏற்பட்டதுனால புண்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு அந்த புண்ணும் சரியாகும். புண்ணு இருக்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சீல் கூட வந்திருக்கும். அந்த சீலும் சரியாயிரும், எரிச்சல் சரியாயிரும். இந்த மாதிரி உதட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் இந்த தைலத்தை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உதடுகள் வந்து நல்லா சிவப்பாக மாறும். என்னடா லிப் பாம்னு சொன்னேன், தைலம் மாதிரி என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது பார்க்குறதுக்கு வந்து கலராக இல்லாட்டினாலும் நீங்கள் தடவும் போது உங்கள் உதடு வந்து நல்லா கலராயிரும். இதை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக்கே தேவைப்படாது. நம்மளுக்கு உடம்புல நீர்ச்சத்து குறையும் போது தான் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். இதை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு உதடுகள் வந்து நல்லா மென்மையாக இருக்கும். சிவந்த உதடுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது பெண்கள் மட்டும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. ஆண்களுக்கும் இந்த உதடு வெடிப்பு பிரச்சனை இருக்குது, அவங்களும் உபயோகப்படுத்தலாம். இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.